பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மறுமை நாள் குறித்த விஷயங்களை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகின்றோம். இதற்கு முந்தைய அமர்வுகளிலே மறுமை நாளினுடைய பெரிய அத்தாட்சிகளை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். 10 பெரிய அத்தாட்சிகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அத்தாட்சிகள்: தஜ்ஜாலுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, யாஜூஜ் மாஜூஜின் வருகை, அதற்கடுத்து 3 நில அதிர்வுகள், 3 பூகம்பங்கள், ஹஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 3 சம்பவங்கள் நடப்பது, யமனிலிருந்து நெருப்பு கிளம்புவது, அது கடைசியான ஒரு அத்தாட்சியாக இருக்கும். அதிசய பிராணி, புகை மூட்டம், சூரியன் மேற்கிலிருந்து துலு ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதாக இந்த 10 அடையாளங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அந்த தொடர்ச்சியில இன்றைய அமர்வுல சூரில் ஊதப்படுவதை குறித்து நாம் அறிய இருக்கின்றோம். சூர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூர் என்ற அந்த வார்த்தையை இதற்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்டது இல்லையா? படிச்சது இல்லையா? குர்ஆன்ல சூர் ஊதப்படும் அப்படின்னு குர்ஆன்ல நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் வந்து சொல்லுவான், சூர் ஊதப்படும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்லுவான். சரி, சூர் ஊதப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க. சனையா கிளாஸ்க்கு வந்தவங்க சொல்லுங்க. நிலை மாறி போகிவிடும். எஸ், ஆமா. சனையா வந்தவங்க சொல்லப்படுதான் சொல்ல. சூர்ல ஊதப்படும் பொழுது எல்லாருமே எழுப்பப்படுவாங்க. ஆமா, சூர் ஊதப்பட்ட பிறகு எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அப்புறம் வேற என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? அதெல்லாம் அவங்க இறங்கி தஜ்ஜால் இடத்துல போரிட்டு யாஜூஜ் மாஜூஜை வந்து அழித்த பிறகு கடைசி கட்டத்துல தான் வந்து என்ன ஆகும்னா சூர் ஊதப்படும். சூர் ஊதப்படுவது என்பது மறுமை நாளுடைய துவக்கமாக இருக்கும். மறுமை நாள் ஏற்படும். எப்போ ஏற்படும்? சூர் ஊதுவதை கொண்டு மறுமை நாள் ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வனுஃபிக ஃபிஸ் சூர், சூரில் ஊதப்படும், தாலிக யௌமுல் வஈத், அதுதான் அந்த வாக்களிக்கப்பட்ட ஒரு நாளாக, எச்சரிக்கை புரியப்பட்ட ஒரு நாளாக அது வந்து இருக்கும். அதாவது மறுமை நாள் என்பது சூர் ஊதப்படுவதை கொண்டு ஆரம்பமாகும் என்பதை இந்த வசனம் வந்து நமக்கு சொல்லி காட்டுது. சரி, நான் 2 வசனங்களை உங்களுக்கு ஓதி காமிச்சேன் நண்பர்களே. 2 வசனங்களை நான் வந்து ஓதி காமிச்சேன். அதுல முதல் வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சூரில் ஊதப்படும், வானில் இருக்கக்கூடியவர்களும் பூமியில் இருக்கக்கூடியவர்களும் மூர்ச்சையாகி விடுவார்கள், இறந்து விடுவார்கள், பிறகு மறுபடியும் அதில் ஊதப்படும், மக்கள் எல்லாம் எழுந்து செல்ல ஆரம்பிப்பார்கள் என்று அல்லாஹ் வந்து ஒரு வசனத்துல சொல்றான். 2வது வசனத்துல அல்லாஹ் வந்து சொல்லும்போது, நஃபிக ஃபிஸ் சூர், சூரில் ஊதப்படும், ஃபஇதாஹும் மினல் அஜ்தாசி, அவரவர்கள் தங்களுடைய அந்த கபறுகளில் இருந்து, மண்ணறைகளில் இருந்து எங்க அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த இடத்திலிருந்து என்ன ஆவார்கள்? மக்கள் எல்லாம் எழுந்து வேகமாக செல்வார்கள். அந்த சமயத்திலே சிலர் கூறிக்கொள்வார்கள், எங்களுக்கு என்ன நேர்ந்தது? நாங்கள் ஏன் எழுப்பப்பட்டோம்? எங்களுடைய மண்ணறையிலிருந்து நாங்கள் ஏன் எழுப்பப்பட்டோம்? அப்படியே எழுப்பப்படாமல் இருந்திருக்க வேண்டாமா என்று அந்த நேரத்திலே சிலர் எண்ணுவார்கள். அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், இன்கானத் இல்லா சைஹத வாஹிதா, ஒரே ஒரு பேர் ஒலிதான். அந்த பேர் ஒலியின் காரணமாக ஃபஇதாஹும் ஜமீஉல் லதைனா முஹ்தரூன், எல்லோரும் எம்மிடத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள். ஃபல்யௌம லா துஸலமு நஃப்ஸுன், அந்த நாளிலே யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது. வலா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன், நீங்கள் இந்த உலகத்திலே புரிந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களின் காரணமாக உங்களுக்கு நற்கூலி வழங்கப்படும். பேசாதீங்க சரியா? அப்படி பேசுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடி உள்ள நண்பர்கள் கொஞ்சம் கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இது பண்ண வேண்டாம் சரியா? ஜஸாக்கல்லாஹு கைரன். அப்போ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சூர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி என்ன கேட்கிறாங்க? கால அராபி யா ரசூலல்லாஹ் மஸ்ஸூர், சூர் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கர்னுன் யுன்ஃபகு ஃபீ, அது ஒரு கொம்பை போன்று இருக்கும். மிருகத்தினுடைய கொம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும், அதிலே ஊதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம போன வகுப்புல கூட அறிந்துகிட்டோம், துல்கர்னைன், 2 கொம்புடையவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அதோட 2 அர்த்தத்தை நம்ம வந்து பார்த்தோம். அதுல ஒரு அர்த்தம், வெளிப்படையான அர்த்தம் என்னன்னா, 2 கொம்புடையவர் என்ன அர்த்தம்? அவருடைய அந்த கொம்பு என்பது அந்த விலங்கினுடைய கொம்பை போன்று இருக்கும், அது பேர் அரசரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு நம்ம வந்து அறிஞ்சுக்கிட்டோம். அப்போ சூர் எப்படி இருக்கும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ன், கொம்பை போன்று இருக்கும். அந்த மாட்டின் கொம்பு, விலங்கினுடைய கொம்பை போன்று அது இருக்கும். அது எப்படிப்பட்ட பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நம்ம வெறும் இதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். ரசூல் என்ன சொன்னாங்கன்னா, அது கர்ன், அது ஒரு கொம்பு, அதிலே ஊதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி,
இந்த சூரை ஊதக்கூடிய வானவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது உலமாக்களுடைய ஒருமித்த கருத்து, இந்த உம்மத்தினுடைய ஒருமித்த கருத்து என்னன்னா, சூரை ஊதக்கூடிய வானவருடைய பெயர் இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய வானவர். பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு முன்னாடி இஸ்ராஃபீல் என்ற வானவர் தான் என்ன பண்ணுவாங்க, சூரை ஊதுவாங்க. அந்த இஸ்ராஃபீல் வானவரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்கர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிப சூர், சூரை ஊதக்கூடியவர் அவர் எப்படி இருப்பார் என்றால், அன் யமீனிஹி ஜிப்ரீல் வ அன் யசாரிஹி மீகாயில். அவர் சூரை ஊதும் பொழுது அவருக்கு வலப்பக்கத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள், அவருக்கு இடப்பக்கத்திலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். மேலும் ரசூலுல்லாஹ் அவரை குறித்து கூறுகிறார்கள், சாஹிபு சூரி வாதிஉ சூர அலஃபி. சூரை ஊதக்கூடிய வானவர், சூரை ஊதக்கூடிய வானவர் தன்னுடைய வாயிலே அந்த சூரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்வாருன்னா, அலஃபிஹி முந்து குலிக, அவர் எப்பொழுதிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாரோ, அந்த சூருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அப்பத்திலிருந்து அவர் சூரை தன்னுடைய வாயில் வைத்துக் கொண்டு இருக்கிறார். யன்ததிரு, காத்து கொண்டு இருக்கிறார். மதா யுமரு ஐ யுன்ஃபக ஃபீஹி ஃபயன்ஃபுஹு, சூரில் ஊத வேண்டும் என்ற கட்டளை எப்பொழுது வரும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டளை வந்த உடனே அவர் என்ன செய்வார், சூரை ஊதி விடுவார். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ் நண்பர்களே, சாஹிபு சூர் இன்ன தரஃப சாஹிபு சூர், அந்த சூரை வாயிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வானவர், அவருடைய பார்வை என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷின் பக்கம் இருக்குமா. அவருடைய பார்வை எங்க இருக்குமா, அல்லாஹ்வுடைய அர்ஷின் பக்கம் இருக்குமா. மகாஃபத அய்யுமர கப்ல அய்யர்தத இலைஹி தர்ஃபு, ஏன் அர்ஷையே பார்த்துட்டு இருப்பாரு, ஏனென்றால் வேறு திசையில் பார்வை சென்று விடும் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கட்டளை வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர் என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழே அவர் பார்த்து கொண்டிருப்பார். கஅன்ன ஐனைஹி கௌகபானி துர்ரியானி, மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அவருடைய கண்கள் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க, முஸ்தஇதுன், தயார் நிலையில் அவர் இருக்கிறார். அப்ப சூரை ஊதக்கூடிய வானவர் எப்பவுமே பி ரெடியா இருக்கார். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து எப்போ கட்டளை வரும் என்ற காத்து கொண்டிருக்கிறார். கட்டளை வந்தது என்றால் அவர் அந்த சூரிலே ஊத ஆரம்பித்து விடுவார். சூரில் ஊதப்படக்கூடிய அந்த சமயத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய சத்தம் ஏற்படும். அப்படிப்பட்ட சத்தத்தை நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு பெரிய சத்தம், பேரொலி எழுப்பப்படும். அந்த பேரொலி எழுப்பப்படுவதன் காரணமாக யாரெல்லாம் அந்த காலத்துல வாழ்றாங்களோ எல்லாரும் என்ன ஆவாங்க, மயங்கி மூர்ச்சையாக விடுவார்கள், அதாவது இறந்து போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட சத்தமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம யுன்ஃபகு ஃபி ஸூர், பிறகு சூரில் ஊதப்படும். ஃபலா யஸ்மஅஹு அஹதுன், அந்த சூருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும், இல்லா அஸ்கா லீதன் வரஃபஅ லீதன், அவருடைய கழுத்துகளின் ஒரு பக்கம் மேலே உயரும், ஒரு பக்கம் கீழே சாய்ந்து விடும். அதாவது என்ன சொல்ல வராங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுய நினைவிழந்து அவர் மயங்கி விழுந்து இறந்து விடுவார். அப்ப எப்படிப்பட்ட சத்தமாக இருக்கும் எனக்குரியவர்களே. நம்ம இந்த சத்தத்தை அந்த நேரத்துல தான் புரிஞ்சுக்க முடியும். பட் ஒரு உதாரணத்திற்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடம் ஹார்பார் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியாத நேரத்துல ஹார்பார் இருக்குன்னு தெரியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீரென்று கப்பலுடைய சத்தம் பான் அப்படின்னு சவுண்ட் கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெரியாத நேரத்துல ஹார்பார் இருக்கு, நீங்க முதல் முறையாக போறீங்க, திடீரென்று நீங்க போகும்போது ஒரு பெரிய சத்தம், கப்பலுடைய சத்தம் ஏற்படுச்சுன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும்? இது இந்த உதாரணம் புரிந்து கொள்வதற்காக. ஆனா இதெல்லாம் விட ஒரு பேரொலியாக, பெரிய சத்தமாக, எப்படிப்பட்ட சத்தமாக இருக்கும்? கேட்கக்கூடிய எல்லோரும் என்ன ஆயிடுவாங்க, மயக்கம் ஏற்பட்டு சுயநினைவு இழந்து, அதாவது ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் வஃபாத் ஆகி விடுவார்கள், இறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சூர் ஊதப்படும் பொழுது நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்க என்ன சொல்லுங்க, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல், அல்லாஹ் போதுமானவன், இன்னும் பாதுகாப்பதில் அவனே சிறந்தவன். இந்த துவாவை நீங்க ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திருமதியினுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிலையாக சூர் என்பது இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். எந்த நாளில் ஊதப்படும் சூர்? எப்பொழுது ஊதப்படும் பாத்தீங்கன்னா, ஜும்மா தினத்தன்று ஊதப்படும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், சூர் ஊதப்படுவது என்பது மறுமை நாளினுடைய துவக்கமாக, ஆரம்பமாக இருக்கும். சரியா? சூர் ஊதப்படுவது என்பது மறுமை நாளினுடைய ஆரம்பமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜும்மாவுடைய தினம் என்பது நாட்களிலேயே தலையான சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ்விடத்திலே மகத்துவம் பொருந்திய ஒரு தினமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
படைக்கப்பட்டார்கள். இன்னும் அந்த நாளில் தான் அங்கிருந்து அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றவும் பட்டார்கள். இன்னும் அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஃபாத்தையும் மரணத்தையும் வழங்கினான். அந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே ஒரு முஸ்லிமான அடியான் அதை அடைந்து அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையை கேட்கிறார் என்றால் அல்லாஹ் அதை அவருடைய தேவையை பூர்த்தி செய்யாமல், அவர் கேட்பதை வழங்காமல், அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வஃபீஹி தகூமுஸ் ஸாஆ. அந்த ஜும்மா தினத்தில் தான் மறுமை நாள் ஏற்படும். ஜும்மா தினத்தில் தான் மறுமை நாள் ஏற்படும். அதன் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அது வானவர்களாக இருக்கட்டும், எல்லா படைப்பினங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் மலக்கின் முகர்ரப், அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய வானவர்களாக இருந்தாலும் சரி, வலா ஸமாஇன் வலா அர்தின், அது வானமாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, வலா ரியா, அது காற்றாக இருந்தாலும் சரி, வலா ஜிபால், அது மலையாக இருந்தாலும் சரி, வலா பஹர், அது கடலாக இருந்தாலும் சரி, இல்லா வஹுன்ன யஷ்ஃபக்ன மின் யௌமில் ஜும்ஆ. ஜும்மா தினத்தன்று இந்த படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு இருக்கின்றன. ஏன் அஞ்சிக் கொண்டு இருக்கின்றன? ஏனென்றால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அந்த நாளில் தான் மறுமை நாள் ஏற்படும். அப்ப மறுமை நாள் வந்து விடுமோ என்ற அச்சத்திலே மனிதனை தவிர்த்து மற்ற படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜாஹ்ல பதிவு செய்யப்படுது. இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மறுமை நாள் ஜும்மா தினத்தில் தான் ஏற்படும். நம்ம என்ன படிச்ச ஆரம்பத்திலேயே சூர் ஊதப்படுவதை கொண்டு தான் மறுமை நாள் துவங்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்போ சூர் ஊதப்படும். எப்போ ஊதப்படும்? ஜும்மா தினத்தன்று ஊதப்படும் என்பதை இந்த ஹதீஸில் வைத்து நம்ம அறிந்து கொள்ளலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி, எத்தனை முறை சூரில் ஊதப்படும்? சூரில் எத்தனை முறை ஊதப்படும்? 2 முறை ஊதப்படும். சில உலமாக்கள் கருத்து வேறுபாடு கொள்றாங்க, 3 முறை சொல்றாங்க, சில பேர் 4 முறை கூட சொல்றாங்க. ஆனா சிறந்த கருத்து என்ன தெரியுமா? சூரில் 2 முறை தான் ஊதப்படும். வனுஃபிக ஃபிஸ்ஸூர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனுஃபிக ஃபிஸ்ஸூர், சூரிலே ஊதப்படும். ஃபஸாயிக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடக்கூடியவர்களை தவிர்த்து வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சையாகி விடுவார்கள், இறந்து விடுவார்கள். அப்போ இது எத்தனாவது சூர்? முதலாவது சூர் ஊதப்பட்ட அந்த சமயத்துல என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? வஃபாத் ஆகி விடுவாங்க. பிறகு சும்ம நுஃபிக ஃபீஹி, பிறகு அதிலே ஊதப்படும். அப்போ 2வது முறை ஊதப்படும் பொழுது ஃபஇதாஹும் கியாமுன் யன்துருன், மக்கள் எல்லாம் தங்களுடைய மண்ணறைகளில் இருந்து எந்த இடத்தில் இறந்தார்களோ அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்வார்கள். எங்க செல்வாங்க? மஹ்ஷருடைய மைதானத்துக்கு செல்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அதாவது முதலாவது முறை சூர் ஊதப்படக்கூடிய சமயத்துல என்ன நடக்கும்னா, அந்த சத்தத்தை கேட்டு மயங்கி மூர்ச்சையாகி வஃபாத் ஆகி விடுவார்கள். எல்லாரும் மௌத்தாயிடுவாங்க. எந்த அளவுக்குனா, எல்லா படைப்பினங்களும் சரியா, வானமும் அழிக்கப்பட்டு விடும், தூள் தூளாக ஆகிவிடும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாமே அதனுடைய ஒளிகளை இழந்துவிடும். யாருமே சூர் ஊதப்பட்ட பிறகு என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? சூரை ஊதக்கூடிய வானவருக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? மௌத்த கொடுப்பான். எந்த அளவுக்கு தெரியுமா? மலக்குல் மௌத்துன்னு ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா, அந்த மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? மௌத்த கொடுப்பான். மௌத்தை கைப்பற்றக்கூடிய வானவருக்கு மௌத். ஏன்னா அந்த முதலாவது முறை சூர் ஊதப்பட்ட பிறகு எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? அழிந்து விடுவார்கள். எல்லா படைப்பினங்களும் அழிந்து விடும். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அழியக்கூடியவையே அல்லாஹ் ஒருவனை தவிர. குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லோரும் அழியக்கூடியவர்கள். வயபகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியம் பொருந்திய மகத்துவம் வாய்ந்த அல்லாஹ் அவனை தவிர எல்லோரும் இறக்கக்கூடியவர்கள். அவன்தான் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனாக அல் ஹை, அவனுக்கு மரணமே கிடையாது. அவன் ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கின்றான், எப்பொழுதும் அவன் இருந்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் யார்? அல் ஹை, நித்திய ஜீவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர எல்லோரும் என்ன ஆடுவாங்க நண்பர்களே? எல்லோரும் அழிந்து விடுவார்கள். அந்த சமயத்துல ஒரு விஷயம் நடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், யத்வில்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அஸ்-ஸமாவாதி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹ் என்ன செய்வான்? வானங்களை சுருட்டி விடுவான். வானங்களை என்ன செய்வான்? அல்லாஹ் சுருட்டி விடுவான். சும்ம யஹுதுஹுன்ன பியதிஹில் யும்னா, தன்னுடைய வலக்கரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுருட்டப்பட்ட வானத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ் கேட்பானா. அல்லாஹ் என்ன செய்வான்? கேட்பானா. சும்ம யகூலு அனல் மலிக், நான் தான் உண்மையான அரசன், ஆட்சி அதிகாரம், உண்மையான ஆட்சி அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உரியது. ஐனல் ஜப்பாரூன், இந்த உலகத்திலே பெருமை எடுத்த ஆட்சியாளர்கள் எல்லாம் எங்கே? ஆணவம் கொண்டு நடந்தார்களே அவர்கள் எல்லாம் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன்,
அல்லாஹ் கேட்பான். பதில் சொல்லக்கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு எவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள், என்ன நிரந்தரமாக இருந்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலே பிற சக மனிதர்களுக்கு அநீதியை இழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அவர்களை நோக்கி அல்லாஹ் கேட்பான். அவர்கள் எல்லாம் எங்க இன்னைக்கு? ஒரு காலத்துல ஆடாங்க, ஆனா இன்னைக்கு அந்த நேரத்துல மண்ணோடு மண்ணாக இருப்பாங்க. ஐனல் ஜப்பாரும், இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பீரும், பெருமை அடித்தவர்கள், ஆணவம் கொண்டவர்கள் எல்லாம் எங்கே? பிறகு அல்லாஹ் என்ன செய்வானோ, பூமியையும் அல்லாஹ் தன்னுடைய இடக்கரத்திலே அல்லாஹ் சுருட்டி கொண்டு இதே கேள்வியை கேட்பால். பதில் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது நண்பர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானா, அல்லாஹ் எல்லாருடைய உயிரையும் கைப்பற்றி விட்ட பிறகு அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லாத சமயத்தில் அல்லாஹ் கேட்பான், லீமனில் முல்குல் யௌம். அல்லாஹ் கேட்பான், என்ன கேட்பான்? லீமனில் முல்குல் யௌம். இந்த தினத்திலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு உரியது? இந்த நாளிலே ஆட்சி யாருக்கு உரியதாக இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது 3 வாட்டி அல்லாஹ் கேட்பான், லீமனில் முல்குல் யௌம், லீமனில் முல்குல் யௌம், லீமனில் முல்குல் யௌம் என்று அல்லாஹ் ஆட்சி அதிகாரம் யாருக்கு உரியது, யாருக்கு சொந்தமானது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வே அதற்கு என்ன செய்வான்? பதில் அளிப்பான், லில்லாஹி அல் வாஹித் அல் கஹார். யாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ்வுக்கு தான் உரியவனையாக இருக்கின்றது, சொந்தமானவையாக இருக்கின்றது. அப்போ உண்மையான ஆட்சி அதிகாரத்திற்கு உரியவன் யாரு? அல்லாஹ். அப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த உலகத்துல வாழக்கூடியவங்க இந்த யதார்த்தத்தை உணரணும். நாமும் இருக்கட்டும், நம்ம ஒரு பொறுப்புல நியமிக்கப்பட்டிருந்தோம்னா அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படும். எப்பவுமே நிரந்தரமாக இந்த பொறுப்பு நமக்கு இருந்திராது. நம்ம ஒரு நாள் அழிய போகக்கூடிய அந்த நாம் என்ன செய்யக்கூடாது? வரம்பு மீறி பிறருக்கு அநீதிகளை இழைத்துவிட கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வை தவிர உண்மையான ஆட்சி அதிகாரம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, முதலாவது சூர் ஊதப்பட்ட அந்த சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அல்லாஹ் கேள்விகளை கேட்பான், அவனே பதிலையும் அளிப்பான். அதற்கடுத்து என்ன நடக்கும்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்னா, வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்பான். வானத்திலிருந்து மழை பெய்யும். சும்ம யுன்ஸிலுல்லாஹு மினஸ் ஸமாஇ மாஅன், மழை வானத்திலிருந்து மழை பொழியப்படும். ஃபயம்புதூன கமா யம்புத்துல் பக்லு, அந்த மழையின் காரணமாக எப்படி கீரைகள் எல்லாம், எப்படி புற்புண்டுகள் எல்லாம், செடி கொடிகள் எல்லாம் மழையின் காரணமாக முளைத்து விடுகின்றதோ அதே போன்று மனிதனுடைய உடல் என்ன ஆகும்? அந்த நுனிவால் எலும்பினுடைய அந்த ஒரு பகுதி மட்டும் இருக்கும். சரியா? அந்த முதுகு தண்டுக்கு கீழே அந்த உள்வால் எலும்புன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதனுடைய நுனி மட்டும் இருக்கும். அதுல இருந்து என்ன ஆகுமா? நம்முடைய உடல்கள் படைக்கப்படுமா, திரும்பவும் அந்த மழையின் காரணமாக உருவாக்கப்படும். இது எப்ப நடக்கும்? முதலாவது முறை சூர் ஊதப்பட்டு எல்லோரும் அழிக்கப்பட்டு, சரியா, எந்த அளவுக்குனா மலக்குள் மௌத்துக்கே மௌத்து கொடுக்கப்பட்டு மழை பொழியப்படக்கூடிய அந்த சமயத்தில் இறுதியில் என்ன நடக்கும்? நம்முடைய அந்த உள்வால் எலும்பின் காரணமாக நாம் திரும்பவும் நம்முடைய உடல்கள் உருவாகும். ஆனா உயிர் வழங்கப்படாது. உயிர் எப்போ வழங்கப்படும்? அடுத்த இரண்டாவது சூர் ஊதப்படக்கூடிய அந்த சமயத்துலதான் உயிர் வழங்கப்படும். சொல்றது புரியுதா? இப்ப இந்த விஷயங்கள் நடக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா யப்லா இல்லா அத்மன் வாஹிதன். ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் எல்லா பகுதிகளும் அழியக்கூடியவையாக இருக்கின்றது. ஆனா ஒரே ஒரு எலும்பை தவிர்த்து, அதுதான் என்ன? வஹுவ அஜ்பு தம்ப், உள்வால் எலும்பின் நுனி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, இது எல்லாருடைய மனிதனுக்கும் இது இருக்கும். இது மட்டும் இன்னைக்கு கூட அது ப்ரூவன் ஃபேக்டாக இருக்கு. எவ்வளவு எரிச்சாலும் என்ன பண்ண முடியாத எரிக்க முடியாது. அது கடைசியில அது அப்படியே தான் இருக்கும். புதைச்சாலும் சரி அல்லது எரிச்சாலும் சரி, அந்த ஒரு பகுதி மட்டும் ஒண்ணுமே ஆகாது. ஏனென்றால் அதிலிருந்து தான் அல்லாஹ் என்ன செய்வான்? நம்ம மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பான். சரி, இப்போ முதலாவது முறை ஊதப்படக்கூடிய சூருக்கும் இரண்டாவது முறை ஊதப்படக்கூடிய சூருக்கும் மத்தியில எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்று யாருக்காவது தெரியுமா என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா பைன நஃப்தத்தைனி 40, இரண்டு சூர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இடைவெளி என்பது 40 இருக்கின்றது. சஹாபாக்கள், அதாவது அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை கேட்கக்கூடிய மற்ற தோழர்கள் கேட்கிறாங்க, 40 யௌமன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களே, இது 40 நாட்களா? ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றீங்க, இரண்டு சூர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி 40 இருக்கும். அப்ப அது 40 நாட்களா என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், கால அபீத், எனக்கு தெரியாத விஷயத்தை கூறுவதிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். பிறகு கேட்பாங்க, 40 ஷஹரன், 40 மாதங்களா? அதற்கும் அவர் மறுத்து விடுவார். 40 சனத்தன், 40 ஆண்டுகளா? அதற்கும் அவர் என்ன சொல்லுவார்? அபீத், எனக்கு தெரியாத விஷயத்திலிருந்து நான் அது கூறுவதை அதிலிருந்து நான் விலகி விடுகிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்ன இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன புரியணும் நண்பர்களே? என்ன புரியணும்?
2 சூருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது 40 இருக்கும். அது 40 நாட்களா, 40 மாதங்களா, 40 வருடங்களா என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் நாம் சந்திக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். சரி, இப்ப 2வது முறை ஊதப்படும் சூர்ல என்ன நடக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபஇன்னமா ஹிய ஸஜ்ரத்தும் வாஹிதா, அது ஒரு அதிபயங்கர ஒரு சப்தமாக இருந்து இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அது ஒரு அதிபயங்கர சப்தமாக இருக்கும். ஃபஇதாஹும் பிஸ்ஸாஹிரா, அது ஊதப்பட்ட உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? எல்லோரும் எழுந்து ஒரு திடலிலே, அதாவது மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று திரண்டு விடுவார்கள். எப்படி ஒன்று திரள்வாங்க நண்பர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்கள் விருத்த சேதனம் செய்யப்படாத நிலையிலும், காலணி அணியாத நிலையிலும், இன்னும் ஆடை அணியாதவாறும் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள். அதாவது எப்படி பிறந்தோமோ அதை போன்று என்ன செய்வோம்? மஹ்ஷருடைய மைதானத்திலே நாம் மீண்டும் ஒன்று சேர்க்கப்படுவோம். இந்த ஹதீஸை கேட்ட ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அன்-நிசாஉ வர்ரிஜாலு ஜமீஅன், ஆண்களும் பெண்களும் இப்படித்தான் எழுப்பப்படுவார்களா? ஒன்றாக இருப்பார்களே, யந்துரு பஅதுஹும் இலா பஅதின், ஒருவர் மற்றவரை பார்க்க நேரிடாதா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நண்பர்களே? யா ஆயிஷா, ஆயிஷாவே, அல் அம்ரு அஷத்து மின் அன் யந்துர பஅதுஹும் இலா பஅத், விஷயம் எப்படி இருக்கும்னா, ஒருவர் மற்றவரை பார்ப்பதை விட கடினமாக நிலைமை இருக்கும். நஃப்சி நஃப்சி, நான் தப்பித்து விடக்கூடாதா, எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன ஆகும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒருவரை ஒருவர் பார்ப்பது அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் விட கடுமையாக இருக்கும். இதை நம்ம எப்படி உணரலாம் நண்பர்களே? இப்போ உதாரணமாக ஒரு பூகம்பம் ஒரு இடத்துல நடக்குதுன்னு, பூகம்பம் ஒரு இடத்துல நடக்குது, நம்ம வந்து இருக்கிறோம் ஒரு இடத்துல, ஒரு வீதியில சென்று கொண்டு இருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சென்று கொண்டு இருக்கும். திடீரென்று நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் நில அதிர்வின் காரணமாக குலுங்கி கீழே விழுதுன்னு, அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? சில நேரங்கள்ல ஆடை விலகி போவும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? பதறி அடிச்சுட்டு ஓடும் பொழுது ஆடை விலக வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த நேரத்தில் ஒருவர் மற்றவரை பார்க்க நேரிடுமா? இது புரிவதற்காக இந்த உதாரணம். ஆனா அந்த நாள் எப்படி இருக்கும்? நம்ம திடீர் பார்த்து கொண்டிருக்கிற சூரியன் என்ன ஆகணும், ஒளி இழந்து போகும், வானங்கள் வந்து பிளக்கப்படும், இப்படிப்பட்ட பெரும் மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு என்ன ஆகும் அப்படிதான் நமக்கு இருக்குமே தவிர நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்ய மாட்டோம், பார்ப்பதற்கே நமக்கு வந்து நினைப்பு என்பது நமக்கு வராது என்பதை அந்த அர்த்தத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலை ஆயிஷா அம்மையாருக்கு கூறினார்கள். அப்ப 2வது முறை சூர் ஊதப்படக்கூடிய அந்த சமயத்துல ரசூலுல்லாஹ், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் கடைசி நபர் வரை நல்லா கவனிக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வரை எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர் ஃபதஅதூன அஃப்வாஜா, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை பார்ப்பதற்காக, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அணி அணியாக மக்கள் எல்லாம் வருவார்கள், அணி அணியாக வருவார்கள். அந்த நேரத்தில் முதலாக யார் எழுப்பப்படுவார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். முதலாக யாருக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளில் இது ஒரு சிறப்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வனுஃபிக ஃபிஸ் சூரி ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி, சூரில் ஊதப்பட்ட மக்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். பிறகு 2வது முறை ஊதப்படக்கூடிய அந்த சமயத்தில் எல்லோரும் எழுந்து செல்வார்கள் என்ற அந்த வசனத்தை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅகூனு அவ்வல மன் ரஃபஅ ரஸஹு, நான் தான் முதலாவதாக எழக்கூடியவனாக இருப்பேன். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா மூசா, முதலாவது நான் தான் எழுந்திருப்பேன். ஆனா திடீரென்று நான் பார்த்தால் அங்கு யார் இருப்பாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். ஆஹிதுன் பிகாயிமத்தின் மின் கவாயிமில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷின் அந்த அர்ஷினுடைய அந்த கால்களை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். ஃபலா அத்ரி அரஃபஅ ரஸஹு கப்லி அம் கான மிம்மன் இஸ்தஸ்னா அல்லாஹ், எனக்கு தெரியாது எனக்கு முன்னால் எழுந்தாரா அல்லது அல்லாஹ் விதிவிலக்காக்கியவர்களில் இவரும் ஒருவரா, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஒருவரா என்று எனக்கு தெரியாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? முதலாவதாக யார் எழுந்திருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது யார் இருப்பாங்க? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எனக்கு முன்னால் எழுந்தாரா என்று எனக்கு தெரியாது, அல்லது அல்லாஹ் இவரை விதிவிலக்காக ஆக்கினானா என்றும் எனக்கு தெரியாது. அப்போ நாளைக்கு மறுமை நாள்ல இன்ஷா அல்லாஹ் தெரிய வரும். இன்னும் இதுவரையில நமக்கு இந்த விஷயம் தெரியாது, அல்லாஹ் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது, அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க நண்பர்களே, அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஆதமுடைய மக்களுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினருக்கு நான் தான் சய்யித். சய்யித்னா என்ன? தலைவனாக இருப்பேன், நான் தான் தலைவனாக இருப்பேன். யன்ஷக்கு அன்ஹுல் கபர், கபரிலிருந்து நான் தான் முதலாக எழுந்திருப்பேன். வ அவ்வல் ஷாஃபி, நான் தான் முதலாவதாக என்ன செய்வேன்? சிபாரிசு செய்வேன். வ அவ்வலு முஷஃபா, என்னுடைய சிபாரிசு தான் முதலில்
ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவன் நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள் இதெல்லாம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாளை என்ன செய்வாங்க? முதலாக சிபாரிசு செய்வாங்க. அவருடைய சிபாரிசு தான் அல்லாஹ் முதலாக ஏற்றுக்கொள்வான். அப்போ இன்று நாம் படித்த பாடத்தின் சுருக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, சூர் என்பது 2 முறை ஊதப்படும். முதலாவது முறை ஊதப்படும் பொழுது அந்த காலத்திலே வாழக்கூடிய எல்லோரும் அழிந்து போவார். மனிதர்கள், விலங்குகள், எல்லோரும், எல்லா படைப்பினங்களும் அழிக்கப்படும். பிறகு 2வது முறை ஊதப்படும். முதல் முறைக்கும் 2வது முறைக்கும் உள்ள இடைவெளி 40 இருக்கும். அதனுடைய தெளிவான விளக்கம் என்பதை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிவான். 2வது முறை ஊதப்படும். அந்த நேரத்திலே அதற்கு முன்னால் நம்முடைய உள்வாழ் எலும்பின் காரணமாக நம்முடைய உடல் பெற்று நாம் இருப்போம். அந்த நேரத்தில் உயிர் கொடுத்து நாம் எழுப்பப்படுவோம். நம்ம எங்க மௌத்தா இருந்தாலும் சரி, சொல்றது புரியுதா? ஏன்னா சில பேர் எரிக்கப்படுறாங்க, சில பேர் கடல்ல மௌத்தாறாங்க, சில பேர் ஃபிளைட்ல ஆக்சிடென்ட்ல அப்படியே ஃபிளைட்ல இதாகி ஒண்ணுமே கிடைக்காம போகுது. நம்ம எங்க மரணிச்சிருந்தாலும், எங்க மரணித்திருப்போமோ அங்கிருந்து நம்ம என்ன செய்வோம்? உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்டு மஹ்ஷருடைய மைதானத்திற்கு செல்லுவோம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய வருகைக்காக அனைவரும் காத்து கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹ் எப்படி வருவான், அதற்கு முன்னால் அந்த மறுமை நாளுடைய பயங்கரம் எப்படி இருக்கும், விசாரணை எப்படி நடக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் நம்ம அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மறுமை நாளை முன்வைத்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.